இந்த மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னம்னா ஜாதகத்தை நோட்டு திறந்து பார்த்தீங்கன்னா லான் போட்டு 2 கோடு போட்டிருப்பாங்க ஆமா. பெரும்பாலும். இல்லை கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஜாதகம்னா லான் இருக்கும், ஒரு பதில லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7ஆம் பாக்ஸில் கிரகக்கான்னு பார்க்கணும். குரு இருந்தார் அப்படின்னா கல்யாணம் அமைகிறது குதிரை கொம்பு தான். மேரேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது. ரொம்ப வருஷம் காதல் பண்ணி ஒரு பிரேக்கப் நடப்பதற்கான வாய்ப்புகளை 7இல் குரு கொடுக்கும். அப்போ 7ல் குரு இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி ஆகிக்கணும். இப்ப லிவிங் வந்து சட்டப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க இருக்கலாம் அப்படின்னு. அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சு லிவிங்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லிவிங்ல தான் இருப்பாங்கன்றது கூட கட்டத்துல காட்டுமா? இப்போ இந்த 7ல் ராகு இருந்துச்சு வச்சுக்கோங்க, லிவிங் தான் கரெக்டா இருக்கும். 7ல் ராகு அதீத காதல் பிரேக்கப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமணத்தின் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது மேரேஜ் பக்கத்தில் வந்து டிராப் ஆகிறது இந்த 7ல் ராகு நிச்சயமா நடக்கும். அதே போல் 7ல் வந்து கேது இருந்தாலும் திருமணம் சார்ந்த ஆர்வங்கள் குறையும். அதே போல் 7ல் வந்து புதன் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு குடும்ப அந்நூன்யம் குறைவு காரணமாக திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ இந்த 7ல் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து வழிபாடுகள் செய்து வர நிச்சயமாக நற்பலன்கள் இவர்கள் வாழ்வில் ஏற்படும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகர் ஜோதிடாலயத்தின் நிறுவர், பிரசன்ன ஜோதிடர், மக்கள் ஜோதிடர், சொல் சித்தர், திருச்செந்தூரார் திருசிர் நித்யா குருஜி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். நம்ம பழைய நிறைய வீடியோக்கள் அவர் வச்சு நம்ம வந்து காணொளி நிறைய பார்த்துருக்கோம். பிரசனத்துக்கான விளக்கங்கள், நிறைய தோஷத்துக்கான விளக்கங்கள், குலதெய்வத்துக்கான விளக்கங்கள், நிறைய குடும்பத்திற்கான விளக்கங்களும், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட நடக்கிற விஷயத்துக்கு குழப்பங்கள் எல்லாத்துக்கான தீர்வையும் ஐயா மூலியமா நம்ம வந்து தீர்வு என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணை வடிவமாக இருக்கக்கூடியவர், வறியவருக்கும் வாடுவோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி தீபமாக்கு ஸ்பெஷலான வணக்கம். வணக்கம். ஆதன் ஆன்மீக சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் சிறப்பான நாளாகவும் இன்பமான வணக்கமாகவும் இருக்கட்டும். ஐயா, கல்யாணம்னாலே பிரச்சனை தான். நிறைய பேர் இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. என்னடா இது, கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை தான், கல்யாணமே ஒரு தொல்லை அப்படி. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்படி கல்யாணம் பண்ணணும், எதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணணும், எல்லா வகையிலுமே கல்யாணம்னால பிரச்சனை தான் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. என்னதான் என் கல்யாணத்துல பிரச்சனை? இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அதுக்கு ஒரு விளக்கமாவே சொல்லிடுங்களேன். ஓகே, மேரேஜ் பிரச்சனை பெரும் பிரச்சனை. பெரும் பிரச்சனை. ஆமா. ஆக்சுவலா இப்போ திருமணம் வந்தா 2-3, அதாவது ஒன்று காதல் திருமணம் நடக்கலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்கலாம். அது 2 தான் ஒன்று. அது எப்படி நடந்தாலும் திருமண வாழ்க்கை ஒன்று தான். லவ் பண்ணி 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் மேரேஜ் லைஃப் ஒன்று தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் மேரேஜ் லைஃப் ஒன்று தான். இது வந்து பெருசாக நான் வந்து லவ் பண்ண ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் எனக்கு மேரேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னும், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எனக்கு மேரேஜ் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. நீ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு வீட்டில் இருந்து எக்கனாமிக்கலாக 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறது கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்க. அப்போ இதெல்லாம் லவ்வில் நடக்காது. அப்போ இதெல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்துடுது. என்ன காதல் பண்ணால் இன்னும் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கொஞ்சம் அவனை பற்றி தெரியும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க ஒரு வருஷம் 1 வருஷம் கழிச்சு தான் பேர் சொல்லியோ இல்லை வாடா போடாவோ இல்லை எருவு மாடு காதல். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். ஆமா, உரிமையாக கூப்பிடுறது, எருமை இங்கே அந்த இலை ஏறா அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வந்து அது உரிமையில் ஏதோ ஒன்று பேசுவாங்க இல்லையா, இல்லை திட்டிக்கிறது, உரிமையாக பேசிக்கிறது, உரிமையை விளையாண்டிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜில் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். லவ் மேரேஜில் ஸ்டார்டிங்கே இருக்கும். ஏன்னா பெருசாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. முன்னாடியே பழகினால எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தானே ஒழிய மற்றபடி பேர் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த திருமணத்தில் பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜில் பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு மேரேஜில் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் எப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் லவ் லைஃப்பில் கமிட்மெண்ட் இருக்கேங்க ஐயா, அந்த பெண்ணோட எனக்கு மேரேஜ் ஆகுமா, இல்லை நான் லவ் பண்ணலாமா, இல்லை என் வாழ்க்கையில் லவ் மேரேஜ் தான் நடக்குமா, ஆமா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்படியே ஜம்முன்னு அப்படியே அது மாதிரி இருக்காங்க. நம்ம கிளைண்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நான் பேர் சொல்லலை, ஈரோடு பகுதியை சேர்ந்தவர், ஈரோடு பகுதியவர். அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நான் கேட்குறேன், மேரேஜ் இது பண்ணலாம், ரெடி பண்ணலாமா, அது இதுக்கு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன், இப்படியே இருக்கேன், ஆனால் அசட்லாம் சொத்துலாம் இருக்குது. அவருக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாமலோ அல்லது குடும்பம் நடத்துவதற்கு பணம் இல்லாமலோ கிடையாது. ரொம்ப அருமையான மனிதர், நல்ல மனிதர், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்காரு. பட் ஆனால் அவர் மேரேஜ் வெறுக்கிறாரு மனதளவில். கல்யாணம் பண்ணிக்கல, அவர் இந்த அட்டம்ப்ட் கூட பண்ணல. இப்போ மேரேஜ் லவ் இது பண்ணி அந்த பிரேக்கப் ஆகி அதில் ஒரு அப்படிலாம் கிடையாது, எதுவுமே பண்ணல. அவர் பியூரா மேரேஜ் வெறுக்கிறார். அப்படிதான் அவர். அது
காதலையும் இருக்கிறாரு. காதலி கமிட்மெண்ட்டே வேணாங்கிறாரு அவரு. நம்ம வந்து என்னோட வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் வந்து 2 பேர் ஹோட்டல் போறீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடணும். இல்ல அவங்களுக்காக சில விஷயங்கள மாத்திக்கணும். இல்ல கல்யாணம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம 2 பேரும் மியூச்சுவலா ஒரு விஷயங்கள் 2 பேத்துக்கும் மியூச்சுவலா ஒரு விஷயத்த பண்ணா தான் அந்த குடும்பம் நடக்குங்கிறத விஷயத்த அவர் இருக்கிறாரு. என் லைஃப் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 7ல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னம்னா ஜாதகத்தை நோட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா லான் போட்டு 2 கோடு போட்டிருப்பாங்க ஆமா. பெரும்பாலும். இல்ல கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஜாதகம்னா லான் இருக்கும் ஒரு பதில லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல இருந்து கிளாக் வைஸ்ல எண்ணணும். இப்படி ரிவர்ஸ் எண்ணக்கூடாது. கிளாக் வைஸ்ல. இப்போ எக்ஸாம்பிளா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் லக்னமா இருக்குன்னா விருச்சிகம், அதுக்கப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இப்படி கிளாக் வைஸ் எண்ணணும். 1 2 3 4 5 6 7 7ஆம் பாக்ஸ் வந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அங்க பார்க்கணும் ஏதாவது கிரகம் இருக்கா, 7ஆம் பாக்ஸ் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். குரு இருந்தாரு அப்படின்னா கல்யாணம் அமையிறது குதிரை கொம்பு தான். மேரேஜ் வந்து அவ்வளவு சீக்கிரம் அமையாது. சொந்தத்துல காதல் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இல்ல பழகிய பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, இல்ல நான் டியூஷன் போன இடத்துல பழகின பொண்ணு, அவங்கள காதல் பண்ணியிருக்கான வாய்ப்பு அதிகம். அவங்கள்ட்ட பிரேக்கப் ஆகிற வாய்ப்பு ஜாஸ்தி. பிரேக்கப் ஆகி போச்சு, ரொம்ப டீப்பா பண்ணோம். மாமன் பொண்ணுங்க 8ஆவதுல இருந்து காதல் பண்றோம். அவளை சின்ன வயசுல எனக்கு தெரியும். 8ஆவதுல இருந்து லவ் பண்றேன். 10 வருஷம் லவ், இப்ப வேணான்டா, வேற கல்யாணம் பண்ணிட்டா. ரொம்ப வருஷம் காதல் பண்ணி ஒரு பிரேக்கப் நடப்பதற்கான வாய்ப்புகளை 7ல் குரு கொடுக்கும். அப்ப 7ல குரு இருந்தா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க அதை பார்த்து மகிழ்ச்சி ஆயிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அருமையான ஒரு 2வது காதலோ அல்ல அருமையான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் நிச்சயம் உண்டு. பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அட்டம் மட்டும் தான் ஃபெயிலியர். அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். நீங்க யாரு, அந்த பொண்ணு நீங்க யாருன்னு புரிய வச்சிருக்கோம், அந்த பையன் நீங்க யாருன்னு புரிய வச்சிருப்பான். உங்களுடைய கேரக்டரை உங்களுக்கு பிம்பமா கண்ணாடி போட்டு காட்டியிருப்பேன். ஏன் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுச்சு, ஏன் அந்த பையன் வேணான்னு சொன்னதை நீங்க 4-5 டைம் யோசிச்சிருப்பீங்க. அதுக்காக நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அதுக்காக அதை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய அந்த அடுத்த கட்ட காதல் திருமணம் நடப்பு 7 குரு லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. குறிப்பாக பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ அந்த திருமணம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். லைஃப் சூப்பரா இருக்கும். மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. அப்போ இந்த பிரேக்கப்ஸ் உண்டு. கல்யாணம் லவ் பண்ணா பிரேக்கப்போட போச்சு. மேரேஜே பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்கள் வரும். அப்போ நம்ம வந்து கல்யாணம் அப்படின்னு பயப்படுறவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயம் இருக்கா, 7ஆம் இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டது கல்யாணத்தை பத்தி பயப்பட வேண்டாம். ஆமா, இல்ல இது வந்து லவ் பண்ணும்போதே பாத்துறணும். இது பல பேரு நான் வந்து என்னோட தனிப்பட்ட பேஜ்ல வந்து இன்ஸ்டா பேஜ்ல கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். லவ் பிரேக்கப்புக்கு வந்து அதாவது நீங்க 2 லவ் பண்றீங்க, கமிட்மெண்ட் பண்ணிட்டு ரிலேஷன்ல இருக்கீங்க. உங்க காதலனோ அல்லது காதலியோ போய் நான் ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னானா உங்களை கழட்டி விட போறான்னு அர்த்தம். கண்டிப்பா இல்லாம 5 வருஷமா 3 வருஷம் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து அல்லது கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு ஜாதகம் பார்க்க போலான்னு ஒரு மனசு வந்துச்சுனாவே ஏதோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இல்லாத போதோ அல்லது ஏதோ ஒண்ணு அடுத்த கட்டமா உங்களை வேணான்னு சொல்றக்கோ ஒரு ஆயுதமாக எங்களை பயன்படுத்தலாம். இல்ல அதே வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற விருப்பத்துல அந்த 7ஆம் இடத்துல எப்படி இருக்கும், அது இல்லனா அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாச்சே. இப்ப லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி இப்ப வந்து அந்த ஜெனரேஷன் வந்து கல்யாணம் வேணாப்பா, லிவிங் ரிலேஷன்ஷிப் ஓகே, லவ்வுக்கு அப்புறம் லிவிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப அவங்க வந்து ஒரு சில பேர் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப லிவிங் வந்து சட்டப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க இருக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சு லிவிங்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த ஜாதகம் பார்க்கலாமா, இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு போலாமா, இல்ல அவங்களும் பார்க்கும்போது இவங்க லிவிங்ல தான் இருப்பாங்கன்றது கூட கட்டத்துல காட்டுமா? அது இருக்கு. இப்போ இந்த 7ல குரு இருக்கு பாத்தீங்களா, இந்த 7ல குரு மேரேஜ், அதாவது மேரேஜே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த 7ல ராகு இருந்துச்சு வச்சுக்கோங்க, லிவிங் தான் கரெக்டா இருக்கும். குறிப்பா வெளிநாடு தொடர்புடைய அல்லது வெளிநாடு போல வாழ்க்கை அல்லது அது நம்ம அப்படி சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஆணும் ஒரு கமிட்மெண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாம, அதாவது உன்னோட பொருளாதாரம் உனக்கு, என்னோட பொருளாதாரம் எனக்கு, 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம், மனசை பரிமாறிக்கிறோம், அன்பை பரிமாறிக்கிறோம், தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறோம். 2வது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா வாழ்க்கையில நடபோடுறோம். பட் ஆனா இது வந்து ரொம்ப கமிட்டடா கிடையாது. நீ என்ன வந்து டாமினன்ட் பண்ணக்கூடாது,
நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கோ, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மா எனக்குன்னு நான் என்னோட ப்ரொஃபஷன் என்னோடது, என்னோட கேரியர் என்னோடது, என்னோட அது ரீதியா நான் வளர்ச்சி அடையணும். நீ உன்னோட கேரியரை பாரு. இது ம். வந்து 7 ராகு. ம். கண்டிப்பா இப்படிதான் இருப்பாங்க. ம். 200%. இதே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம். இப்போ வந்து குறிப்பா திருமணத்துல வந்து பிரச்சனை, லவ்ல எனக்கு பிரேக்கப் ஆகுது. ம். இது 2மே ஒண்ணுதான். திருமணம் பண்ணி அதாவது திருமணம் ஆகி பிரச்சனை வரும்பொழுது அது அதீத பொறுப்போட அணுகக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா அது ஆமா. நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். சமூகத்துல சில கட்டமைப்பு இருக்கு. ஒரு டிவோர்ஸ்னா கூட அது பெரிய ப்ராசஸ் இருக்கு. அப்போ காதல்ங்கும்போது அந்த எந்த ஒரு கமிட்மெண்ட்டோட எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. இன்னைக்கு பிரேக்கப்னா பிளாக் பண்ணிட்டு நாளைக்கு போய் அவன் அடுத்துக்கிற வேலைய பார்க்குறான். இப்போ அது எதனால வருது இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, உங்க ஜாதகத்த எடுத்து பாருங்க. லக்னத்திலிருந்து 7ல் குரு இருந்தாலும், தனித்த குரு திருமணம் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். 7ல் இருக்கக்கூடிய தனித்த குரு திருமணம் சம்பந்தப்பட்ட, திருமண உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமணத்துல சிலருக்கு 2 தாரம் ஏற்படுவது, அல்லது லவ் பண்ணீங்கன்னா பிரேக்கப் ஆவது, குறிப்பா தெரிஞ்ச, பழகிய அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு இது மாரி லவ் பண்ணா பிரேக்கப் ஆறது. அப்போ 7ல குரு இருந்தா உங்களுக்கு, நீங்க இது மாரி லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்பயே நீங்க முடிவு பண்ணிடணும். ம். கரெக்ட்டா சாமி நீங்க தொறந்து பார்த்தா 7ல எனக்கு குரு இருக்கு. ம். அதே மாரி அத்தை புள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச புள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா, கொஞ்சம் சூதானமா இருங்கப்பா. கொஞ்சம் ம். கவனமா இருக்கணும். அன்பா இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனைய சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ம். 7ல ராகு. அதீத காதல் பிரேக்கப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமணத்தின்னு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது, மேரேஜ் பக்கத்துல வந்து டிராப் ஆவறது இந்த 7ல ராகு நிச்சயமா நடக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பூ முடிச்சுட்டு போனாங்க சாமி. சாப்பிட்டுட்டு தான் போயிட்டானுங்க. சாப்பிட்டுட்டு அ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு வந்து சாப்பிட்டுட்டாங்க. ம். சாப்பிடுறாங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், தெரியும். தெரியும் இல்லையா? மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்க வந்து இந்த கை கை நினைக்கிறதுன்னு நினைக்கிறது சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. கரெக்ட். அத பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆல்ரெடி மேரேஜ் மேரேஜ் ஃபிக்ஸ்டு நிச்சயதார்த்தமே அப்படிங்கிற ஆமா. நடந்த மாதிரி ம். அது. பூ வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் சுத்தி இருக்கவங்கலாம் இப்ப தப்பா பேசுவாங்கல்ல. இப்ப வந்து எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல. என்ன அத பிரச்சனையோ தெரியல. அப்படின்னு ஒரு பேச்சு வரும். ம். ஊர்ஜினப்படுத்துறதுக்காக பண்றது இதுதான் அதுதான் பொண்ணு. உறுதி. ஆ. கன்ஃபார்ம் உறுதிங்க அப்படின்னு பண்றதுக்கு. இதெல்லாம் பண்ணி கூட நிக்கிறக்கான வாய்ப்புகள் 7ல் ராகு உண்டு. ம். 7ல ராகு இருந்தா கண்டிப்பா அது மாரி வாய்ப்பு இருக்கு. 7ல ராகு இருக்கவங்க காதல் பண்ணுவாங்க. காதல்ல பிரேக்கப் ஆன வாய்ப்பு உண்டு. அதே மாரி 1, 2 இல்ல. ஒரு 3 காதல், 2 காதல் வரைக்கும் பிரேக்கப் ஆறக்கான வாய்ப்புகள் 7ல ராகு உண்டு. ம். 7ல ராகு இருந்தா டிவோர்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் ம். வாய்ப்பு. ஒரு சான்சஸ். இப்ப ம். இதுல வந்து நடக்காம இருப்பதற்கு அதற்கான வழிபாடுகள் பண்ணிக்கலாம். ம். கரெக்ட்டா ஜாதகம் இப்படி இது மாரி இருந்தா ஜாதகத்த பார்த்து, தசாபுத்தியில அந்த தசாபுத்தியில வருதா? ம். இல்ல அந்த காலகட்டம் என்ன வழிபாடு செய்யலாம்? இல்ல ஒரு பிரசன்னம் பார்த்து இதற்கான தீர்வு என்னங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷயம். அதே போல 7ல வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கங்க. ம். 7ல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, இந்த லைஃப்ல வந்து அப்பதான் நீங்க சொல்றது 2 ஒய்ஃப் பண்ணி ஜாலியா இருக்காங்க சொல்றீங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, திருமண உறவுல எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, சில சில ஏற்பாடுகள் வரும். அதே போல பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லைஃப்ல மாற்று நபர்களால் பிரச்சனை வருவது, காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, அவளோட சந்தோஷமா இருப்பது, ம். மனமகிழ்ச்சியாக இருப்பது, பெண்கள் குழந்தைகள்னால வளர்ச்சி பெறுவதெல்லாம் 7ல சுக்கிரன் நல்லா தான் இருக்கும். ம். 7ல சனி இருந்தா பெரும்பாலும் மேரேஜ் பண்ணலாம்ப்பா, இல்ல டைம் ஆயிடுச்சு, 27 வயசு ஆயிடுச்சு, வரன் பார்க்கலான்னா பையன் வேணாம்பான். ம். புள்ள இல்லப்பா நான் வந்து மேல படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், அங்க போறேன், இங்க போறேன், இல்ல நான் கேரியர் பார்க்குறேன் 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் ஆகட்டும், ம். இன்னொரு 1 வருஷம் ஆகட்டும், 6 மாசம் ஆகட்டும். மேரேஜ் லைஃப் தள்ளிக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் வராது. தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஆமா. ம். ஆர்வம் இருக்காது. ஆ. ஆர்வத்திற்கு காரணம் பயமாக இருக்கும். ம். 7ல் சனி இருந்தா, அந்த ஆர்வ குறைக்கு காரணம் பயம். ஓ! ம். என்ன நமக்கு ஏதாவது அந்த கமிட்மெண்ட்ல போறதுக்கு. ம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி ஆயிருச்சு. முன்னாடி அவ நல்லா இல்லைங்கிறா. கல்யாணம் பண்ணி 2 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக்கூடாது. நம்ம அம்மா அப்பாட்ட இருந்தா கூட சந்தோஷமா இருந்துரலாம். ம். போய் நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அந்த பயத்த தெளிவு பண்ணி, பேரண்ட்ஸ் அவங்கள வந்து கரெக்ட்டா பேசினாவே, திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்ப 7ல சனி நமக்கு என்ன சொல்லுது? மேரேஜ் லைஃப்ல பயம் இருக்கும். அதனால திருமண தடங்கல் ஏற்படலாம். ம். திருமணம் தடைதாம நிச்சயம் உண்டு. இப்போ இதற்கான வழிபாடு செய்தோர் நிச்சயம் ஏற்றம் தரும். அதே போல 7ல் வந்து கேது இருந்தாலும் திருமணம் சார்ந்த ஆர்வங்கள் குறையும். அதே போல 7ல் வந்து புதன் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு குடும்ப அந்யோன்யம் குறைவு காரணமாக திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ இந்த 7ல் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து வழிபாடுகள் செய்து வர நிச்சயமாக நற்பலன்கள் இவர்கள் வாழ்வில் ஏற்படும். ஐயா இப்ப வந்து இந்த 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? என்னென்ன நல்லது குடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுல நம்மளுக்கு வந்து குரு இருக்காரு, இல்ல சனி பகவான் இருக்காரு, பயப்படுறாங்க, இல்ல பிரேக்கப் ஆகுது. அந்த மாரி விஷயங்களுக்கு என்ன மாரி பரிகாரங்கள் இருக்கு? இல்ல எந்த கோயிலுக்கு போலாம்? எந்த ஸ்தலங்களுக்கு போனா எந்த மாரி பரிகாரங்கள் பண்ணா இதுக்கு நிவர்த்தி கிடைக்கும்? ஓகே.
அதாவது 7ல வந்து பாத்தீங்கன்னா கிரகம் இருக்கு, இல்ல மேரேஜ் சாரம் தடங்கள் இருக்கு. இப்போ இதுக்கான வழிபாடுகள்ல 7ல வந்து குரு இருந்தா நீங்க செல்லக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர் பெரிய வெற்றி ஏற்றம் தரும். குலதெய்வ கோயில்கள் வியாழக்கிழமை தோறும் தரிசனம் செய்து வருவது, அதே போல முதியவர்களுக்கு உதவி செய்வது. 7ல் சனி இருக்கு அப்படின்னா கொச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு, பிரதோஷம் தோறும் சிவபெருமானுக்கு திருநீர் கொடுப்பது, பாலாபிஷேகம் கொடுப்பது, ஊனமுற்றோர்கள், உடல் முடியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஒரு பஸ்ல போனா கூட நிக்கிறாங்கன்னா உட்காந்து சீட்டு கொடுக்கறது முதற்கொண்டு உதவிதான். அதன் முதற்கொண்டு எதை செய்ய முடியுமோ செய்வது, குறிப்பாக தயிர் சாதம் அன்னதானம் செய்வது, தயிர் நிறைய தானம் பண்றது. 7ல வந்து ராகு இருக்கக்கூடியவர்கள், உடை வெளுக்கக்கூடியவர்கள், நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்றது, வீடு கூட்டுறவங்க இடம் சுத்தம் பண்றாங்க பாருங்க, ஒரு தெரு சுத்தம் பண்றாங்க, அவங்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு உணவுகளை அளிப்பது, அங்காளம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, குறிப்பா வீட்டுக்கு அருகாமல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வர, ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பூசமா இருக்கலாம், ஒரு பரணியா இருக்கலாம், என்ன நட்சத்திரம் அன்னைக்கோ அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து வர திருமணம் நிச்சயமாக கைகூடி வரும், திருமண தடங்கள் நிவர்த்தியாகி போகும். அதே போல 7ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை 6 to 7 முதல் நேரமா வந்துருங்க. 7ல சுக்கரன் இருந்தா இந்த 6 to 7 வெள்ளிக்கிழமை தோறும், வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்த்துக்கலாம் வாய்ப்பு இருந்தா, வெள்ளிக்கிழமையில 6 to 7ல பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அல்லது வந்து பெருமாள் கோவில் வழிபாடு செய்து வர நிச்சயமாக காதலோ அல்லது திருமணமோ 200% கைகூடி வரும். கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக மேரேஜ் எனக்கு பிரச்சனை சாமி, வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, 8 வருஷம் பார்க்குறாங்க, 10 வருஷம் பார்க்குறாங்க, வரன் எனக்கு வரல, பக்கத்தில் வந்து நின்று போகுது, கைகூடி நிற்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன காரணமா நடக்கு? ஒருவேளை ஒரு சிலர் நல்லதா கூட இருக்கும், ஏன்னா அவனுக்கு 30 வயசு முன்னாடி மேரேஜ் நடந்தா பிரச்சனைன்னு இருக்கும், அப்போ குலதெய்வமே கூட தட்டி விடலாம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இல்லை லேட்டாக தான் நடக்குமா இவனுக்கு, இல்லை ஒரு 30 வயசு தான் நடக்குமா, இல்லை 31 வயசு தான் நடக்குமா, இல்லை என்ன காரணம் அப்படின்னா பிரசன்னம். வழிபாடு அப்படின்னா நீங்க இதை பார்த்தோன்னே பண்ணலாம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் வழிபாடு பெரிய வெற்றி தரும். திருக்கடையூர் அமிர்தகடை ஈஸ்வரர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அங்க அம்பாளுக்கு மஞ்சள் புடவை கொடுப்பது, விரலி மஞ்சள் கொடுப்பது, அங்க வரக்கூடிய அந்த 60ஆம் கல்யாணம் பண்றவங்க 70 80 பண்றவங்க வருவாங்க, சதாபிஷேகம் சஷ்டி பூர்த்தியில வருவாங்க, அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் போனே கம்பல்சரி 2 பேர் 3 பேரா பண்ணுவாங்க. அவங்க கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இப்படி கல்யாணம் நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது நிச்சயமாக எந்த தோஷமாக இருந்தாலும், இந்த 7ல இருக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி, தாரதோஷமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக திருமணத்தை கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா யானை, ஒரு யானை ஒரு பக்கம் யானை கொட்டை இருக்கு, யானை வளர்த்துறாங்க அப்படின்னாலோ, அல்லது விநாயகருக்கோ வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கொண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு, யானை இருந்ததுன்னா யானைக்கு வாழைப்பழங்கள் தானம் செய்து அந்த ஜாதகத்தை நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சு சாமி கும்பிடணும். அதை வந்து ஒரு நல்ல நபர்கள்ட்ட கொடுத்து அந்த வரனை தொடங்கும் போது நிச்சயமாக தடையின்றி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வீட்டில் வந்து இழுப்பெண்ணெய் விளக்கேற்றி வர திருமணம் கைகூடி வரும். இப்பதான் வந்து கல்யாணம் 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 ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்ற பயத்துல இருந்தவங்களுக்கும் சரி, இதுல வர பிரச்சனைகளுக்கான தீர்வு, இல்ல பண்ணலாமா, இல்ல லிவிங்லயே இருக்கலாமா, இல்ல லவ்லயே இருக்கலாமா, இல்ல லவ்வை தாண்டி கல்யாணத்துக்குள்ள போலாமா, இதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தீங்க. அப்படி அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அதுக்கான ஆலயத்தையும் ரொம்ப விளக்கமா நம்மளுடைய இந்த காணொலியில சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.